Sir, good morning. Hi, good morning. Good morning, sir. Good morning, sir. Hey, good morning. சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. நேத்துல தான் போட்டீங்களா? அது கொஞ்சம் பார்த்தேன் சார். ஒரு டவுட் ஒன்று ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர். ஸ்க்ரீன் தெரியுது சார்? தெரியுது. இது நேற்று ஃபுல்லாக அந்த பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல பார்க்க சொன்னீங்க. ஆமா, ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல நம்ம ஆட் பண்ண டிபெண்டன்சி எல்லாமே அங்க இருக்கும். ஸோ டேட்டா ஜேபி ஆட் பண்ணோம். டேட்டா ஜேபி வந்து அங்க இருக்கு பாருங்க, கீழே வாங்க. ஸோ டேட்டா ஜேபின்னு ஒன்று இருக்கு. MySQL கனெக்டர்ன்ற ஒன்று இருக்கு பாருங்க. ஆமாம் சார். MySQL கனெக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் MVC கனெக்ட் பண்ணோம்ல, அது அங்க மேல இருக்கு 39 லைன்ல. ஓகே சார். ஸ்ப்ரிங் MVC. அதுக்கப்புறம் பாக்கி உள்ளதெல்லாம் வந்து JPA டெஸ்ட் MVC டெஸ்ட் வந்து டிஃபால்ட் ஆகுது. ஸோ நம்ம என்னென்ன டிபெண்டன்சி ஆட் பண்றோமோ அந்த டிபெண்டன்சி எல்லாமே அண்டர் த பாம் டாட் எக்ஸ்எம்எல் கீழே தான் வந்து சேவ் ஆகும். எப்படி கோர் ஜாவால வந்து லைப்ரரி ஃபைல்ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் இருக்கு. அதை ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இங்க சொல்லி இங்க ஒரு இது சொன்னீங்க, ஆனால் அதை காட்டல இங்க. மேவன் கிளிக் பண்ணுங்க. மேவன்ல போயிட்டு அப்டேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. அப்டேட் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே கொடுத்துருவாங்க. அந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல் என்ன எரர்னு பாருங்க ஒரு நிமிஷம். வெர்ஷன் எரர் காட்டுதா? அதை அப்படியே சார்ஜ் ஜிபிடில போடுங்க, ஃபுல்லா காப்பி பண்ணி போடுங்க. This is opening of a schema location project. ஓகே, இந்த எக்ஸ்எம்எல்ல காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணி பாருங்க. அது இல்ல, அது ரெஸ்பான்ஸ் டு இதா சார்? எக்ஸ்எம்எல் நேம் ஸ்பேஸ் ஸ்கீமா லொகேஷன். ரெஸ்பான்ஸ் ஒன்னே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க. அது கீழே உள்ள எடுத்து விடுங்க. மேவன் அப்பாச்சி வெப்சைட். எது சார் சொல்றீங்க? மேவன் அப்பாச்சி பண்ணுங்க. ஃபுல்லா பாம் டாட் எக்ஸ்எம்எல் உள்ளது ஃபுல்லாவே காப்பி பண்ணி இதுல போட்டு பாருங்க. வெர்ஷன் 4.0 தான் எடுத்துக்கிறேன். அப்பாச்சி HTTP வெர்ஷன். இப்போ அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க அப்படியே.
வெர்ஷன் ஏதோ ப்ராப்ளம் காட்டுது 4 பாயிண்ட். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்கறேன். சரி, உங்களுக்கு யாராவது காட்டுதா அப்படி? சார் இது நான் வந்து இது தேரி வைஸ் பார்த்தேன். இந்த நீங்க கொடுத்த டாபிக் தேரி வைஸ் பார்த்தேன். அப்புறம் இது Okay. இந்த ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணல. நேற்று ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அங்கே ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அதனால பார்க்க முடியல. இன்னைக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் செட்டப்லாம் பண்ணிடுறேன் சார், ஸ்ப்ரிங் போர்ட் கூடியது. ஓகே ஷூர். இது எப்படி சார் இது பண்றது அந்த எரர்? ஒரு நிமிஷம் என்னோட ஸ்கிரீன் பாருங்க. ஓகே சார். இந்த H2 டேட்டாபேஸ் ஒன்று இருக்கு, இதையும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த H2 டேட்டாபேஸ்னா டேட்டாபேஸ் நம்ம கனெக்ட் பண்றது. சார் 2 மினிட்ஸ் வந்துடுது சார். ஓகே ஷூர். வந்துடுது சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ எனக்கு வந்து எனக்கு எரர் இல்லாமல் வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு எது எரர் காட்டுது? சரி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட pom.xml அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாமா? அது ஒரு நிமிஷம், அது பண்ணி தரேன். டவுன்லோட் ஆகி முடியட்டும்.
ஓகே, இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஹாய் கெவின், குட் மார்னிங். ஸோ நேற்று என்ன முடிச்சிங்களா? அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. உங்க இதை ஷேர் பண்ணுங்க. அதை பண்றேன் சார். இது பண்ணணும் அதே தாங்க. சரி, அலர்ட்னா ஒன்று பண்ணுங்க. இதை டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணுங்க. ஜேடிபிசி டெலிட் பண்ண சொல்றீங்களா? ஆமா, ஜேடிபிசி டெலிட் பண்ணிட்டு, ஆனால் ஜேடிபிசி டெலிட் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் இங்கே போங்க, ஸ்ப்ரிங் இன்ஸ்டலேஷன் போங்க. அதே மாதிரி ஜேடிபிசி. ஓகே, இப்போ வந்து ஆட் டிபெண்டன்சி போங்க. H2 டேட்டாபேஸ் அடிங்க. H2 டேட்டாபேஸ். H2 H2 H2. H2 சாரி சார். H2 மட்டும் அடிங்க. ஆ. ஓகே, இதையும் போங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் எக்ஸ்ப்ளோர் கண்ட்ரோல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணுங்க. மேலே காப்பி இருக்குல்ல, அதை காப்பி பண்ணுங்க. சரி, இப்போ உங்கள் ஃபார்வர்ட் எக்ஸாம்பிள் ரீப்ளேஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, பில்ட் ஆகுது. 2 லைன் மட்டும் வருது. அப்படியா? அது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆ. சாட் ஜிபிடில போட்டு இந்த பாம்.டாட் எக்ஸ்எல் அப்படியே போடுங்க. ஸோ கைஸ், ஏஐ வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும், பார்த்துங்க. சரியா? நமக்கு இந்த கிட்டி ஏஐன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இல்லை, அது எரரோட எடுங்க. எரரோட எடுங்க. எரரோட ஸ்னிப்பெட் எடுங்க. சரி சார். ஒரு பழைய சின்ன பேப்பர் இருந்தால் கால் நியூஸ் பேப்பர் தெரியும். விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தா இதாகும். ஆனா விண்டோஸ் கொடுத்தா விண்டோஸ் மட்டும் தான். புரியல. இது ஆக்சுவலி விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தா இந்த இது ஓப்பன் ஆகும். ஸ்லிப்பிங் டூல். ஓ, இல்ல இந்த ஓப்பன் ஆகலையோ? ஸ்லிப்பிங் டூல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது இப்படி காப்பி பண்ணலாமா? அப்போ ஃபுல்லா பண்ண முடியல. இது மட்டும் பார்த்தா இந்த ஸ்னிப்பிங் எடுத்தா ஃபுல்லா அது காப்பி ஆகுமே நமக்கு. இப்போ சரி, உஷார், அந்த இன்ட் மேல உங்க கர்சரை வைங்க. எந்த லைன் அது என்ன? சொல்லுங்க? அந்த அந்த இன்ட் ரெட் கலர்ல இன்ட் இருக்குல்ல, அது மேல கர்சரை வச்சு என்ன எரர்னு பாருங்க. ரெட் கலர்ல இன்ட் எந்த லைன் சொல்றீங்க சார்? 213க்கு பக்கத்துல. அதான், அது என்ன எரர்னு பாருங்க. ஓகே, இந்த பாம்.டாட் எக்ஸாம்ல காப்பி பண்ணி இந்த எரர் அப்படியே போடுங்க. cannot find the declaration of element project CVCETன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லா காப்பி பண்ணி சாட் ஜிபிடில போட்டு அந்த எரரை மட்டும் போடுங்க. சென்ட் மீ த கரெக்ட் சொல்லிட்டு.
வெர்ஷன் வந்து ஓகே ஓகே வெர்ஷன் என்ன காட்டுதுன்னா 4.0.6 தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு காட்டுது. சரிங்களா? ஓகே யூஸ் திஸ் கரெக்ட் pom.xml. ஓகே இப்போ இதை காப்பி பண்ணி அப்படியே உங்க இதுல போடுங்க. இந்த எக்ஸாம்பிள் அதுல வெர்ஷன் கீழே உள்ளது இங்க 4.00 தான் இருக்கு. அப்படியா? சரி இதே காப்பி பண்ணி போடுங்க பாப்போம். இங்க ஆல்ரெடி 6 இருக்கு சார் இங்க. அப்படியா? சரி அப்ப அந்த அங்க என்ன ஆன்சர் கொடுக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க பாப்போம். ஓகே இப்போ ரைட் கிளிக் பண்ணி பில்ட் பண்ணுங்க. அது எஸ்ஆர்சி மெயின் ஜாவா வந்து ஒரு நிமிஷம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். சார் எக்ஸ்ஆர்சி எஸ்ஆர்சி மெயின் ஜாவா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ்ஆர்சி மெயின் ஜாவா இருக்குல்ல. இல்ல அது சாரி மேனையா சார். சரி ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் கொடுங்க நான் JDBC. பார்க்கறேன். கண்ட்ரோல் கொடுங்க. காட்டுதா கண்ட்ரோல் வந்துருச்சா? ஓகே கிளிக் பண்ண ஆனா உங்களுக்கு போன மாதிரி காட்ட மாட்டேங்குது. அங்க சைடுல இருந்து எடுக்க முடியுதா பாருங்க சார், நான் அப்ரூவ் பண்ணுறேன். எடுக்க முடியலையே. வியூ கண்ட்ரோல் கொடுத்துறேன் சார். கொடுத்துறேன். ஓகே ஓகே கூகுள்ல போயிட்டு ஸ்ப்ரிங் இன்ஸ்டலேஷன் அடி. சரி ஓகே இப்போ இதுல போயிட்டு என்னன்னா மேவனு com.xml டிஃபால்ட் உள்ள பேக்கேஜ் இது நமக்கு தேவையில்லை. சரி இதை எடுத்து விட்டுருங்க. எக்ஸாம்பிள் தேவையில்லை, காம் மட்டும் போதும். ஆர்டிஃபேக்ட் ஐடி வந்து ஜேடிபிசி வச்சுக்கலாம். ஜேடிபிசி ஏன்னா ஜேடிபிசி கனெக்ட் பண்ண போறோம். அப்போ பேக்கேஜ் நேம் com.jdbc வந்துருச்சு. ஆல்ரெடி 17 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ டிபெண்டன்சி ஆட் பண்றோம். டிபெண்டன்சி என்னென்ன ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வெப் ஸ்ப்ரிங் வெப் வந்து ஆட் பண்ணணும் அனோட்டேஷனுக்காக. அடுத்து வந்து என்ன ஆட் பண்றோம்னா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ இது ஏபிஐ பர்சன்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்து பேக் எண்டோட கனெக்ட் பண்றதுக்கு MySQL டிரைவர் ஒன்று பண்ணணும். MySQL டிரைவர். அடுத்து வந்து என்னன்னா H2 டேட்டா பேஸ்னு இருக்கு. இது வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு தேவையில்லை, பட் இருந்தாலும் இது போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அந்த ஜென்ரேட் டவுன்லோட்ல போயிட்டு ஆல்ரெடி ஜேடிபிசி உள்ள டெலிட் பண்ணி விடுங்க. ஓகே சார். கண்ட்ரோல் பேனல்ல இருந்து எடுத்து விட்டு சொல்லுங்க, டெலிட் பண்ண சொல்லுங்க. இல்ல இதுல டவுன்லோட்ல இருக்கும். அது டவுன்லோட். ஓகே ஜேடிபிசி ஜிப் பண்ற டெலிட் பண்ணிருங்க. ஓகே இப்போ திரும்பி அங்க போங்க. இப்போ நம்ம இதுல ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் பேனல் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் ஆயிருக்கும் சார். அது இல்ல அது இன்ஸ்டால் ஆகாது. அப்படியா? ஓகே சார். ஓகே இப்போ வந்து டவுன்லோட் போங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ திரும்பி அதை இம்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்காங்க. ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதுல எக்லிப்ஸ் ஓபன் பண்ணலாம். அது வந்து நேத்து பண்ணதுதான் இருக்கு. அதை டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணிட்டு இன்னைக்கு உள்ளதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இது நேத்து பண்ணதா, நேத்து தான் டேட் போட்டு காட்டுது பாருங்க. ஓ இன்னைக்கு உள்ளது இன்னைக்கு டேட் இருக்கா? உள்ள இது இருக்கு. ரெண்டுமே இருக்கு. நான் ரீப்ளேஸ் தான் கொடுத்தேன். ரீப்ளேஸ் கொடுத்து என்ன வந்திருக்கு நமக்கு? ஓகே pom.xml ரீப்ளேஸ் வந்திருக்கு. சரி ஓகே இப்போ புதுசா ப்ராஜெக்ட்ல போய் கொடுங்க.
ஆனா இங்க டேட் மட்டும் டேட் தான் காட்டுது சார். அது ஃபோல்டர் நேம் உள்ள நமக்கு அப்டேட் ஆயிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். அப்டேட் ஆகட்டும், அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி பாருங்க. ஓகே சார். அப்டேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது காட்டவே இல்லை. ஓகே, இப்போ ஜேடிபிசி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபார்ம் இப்போ டேட்ஸ் வரல. வரும். சரி, ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் முடிக்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்லை சார், இப்பவும் அதே லைன் காட்டுது சார். அப்பனா என்னன்னு தெரியல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஜேடிபிசி எதனால இப்படி காட்டுன்னு தெரியல. மற்றவங்களாம் காட்டலையா? திரவியம் அவங்களும் நாங்கள் காணும். கவின் உங்களுக்கு எல்லாம் காட்டுதா திரவியம்? சார் நான் இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சது ட்ரை பண்ணேன் சார். ஏன்னா நெட்டு 2 GB தான் வச்சுருக்கேன். மதியம் ஒரு கிளாஸ்க்கும் அட்டன் பண்ணணும். அது முடிஞ்சு நான் ட்ரை பண்ணுறேன் சார். ஷோ, என்ன 1 GB? இல்லை சார், டெய்லி 2 GB நெட்டு தான் போட்டிருக்கேன். அதே சமயம் ஃபோன்லேயும் 1.5 GB போட்டிருக்கேன். நான் ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால அப்படி சார். நான் மதியம் 12 மணி கிளாஸ் முடிஞ்சது நான் போட்டுறேன் சார். ஓகே ஓகே, ஷூர் ஷூர். ஸோ ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் என்னோடதை நான் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, இது அட்டாச் ஆக மாட்டேங்குது. நான் ஒன்று பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் அப்படியே வாட்ஸ்அப் வெப்பில் நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே சார். அது ஓகே, வந்துச்சான்னு பாருங்க, வாட்ஸ்அப்பில் அப்படியே டவுன்லோட் பண்ணி. அது ஓகே சார். டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். ஓகே, அதை இம்போர்ட் பண்ணி பாருங்க அப்புறம்.
ஓகே, அதை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு கரெக்டாக வருது. அப்போ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் எத்தனை ப்ராப்ளம் காட்டுது? என்னன்னு தெரியலையே, எனக்கு இப்போ எரர் கேட்ட மட்டும் தானே உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. மற்றவங்க யாராச்சும் பண்ணி பாருங்க. கவின், நீங்க பண்ணி பாருங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. சார் லேப்டாப்ல அது வைஃபை கனெக்ட் ஆக மாட்டேங்குது சார். எனக்கும் ஜாவா 17 தான் இருக்கு. அப்ப எனக்கு கனெக்ட் ஆகுது, உங்களுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே, இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி பாம்ப்ராடெக்ஸ் இதுல சார்ஜ் பிட்ல போட்டு அந்த எரரை மட்டும் சொல்லுங்களேன். இது கொடுத்தேன் சார், இந்த இடம் தான் கொடுத்தேன். அப்போதான் இந்த ஒரு இது கொடுத்தாலும் காப்பி யூஸ் பண்ணாலும் இதாச்சு. இசை இப்ப கொடுங்க, என்னதான் வருதுன்னு பாப்போம். இதை கொடுத்து பார்க்கலாமா? இந்த இது அது வேற, அது வேற. இது வெயிட் ஆமா ஆமா ஆமா, காட்டுங்க. மேவன் இல்ல, சாரி மேவன் இல்லாம இருக்குமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, டவுன்லோட் எக்ஸ்ட்ரா டிசேபிள் டவுன்லோட் மேவன் வந்து டவுன்லோட் ஆகல. ஓகே, அதை டவுன்லோட் கொடுங்க. சாரி, ஃபோர்ஸ் டவுன்லோடு. அது கொடுங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க. மேவன் டவுன்லோட் அப்படி காட்டுச்சு போடும். எனக்கு வந்து மேவன் ஆல்ரெடி இருக்கு, உங்களுக்கு வந்து மேவன் இல்ல. ஓகே சார், கிளிக் பண்ண எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, அதுல மேவன் நம்ம தனியா கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணணும். ஆமா, அப்பாசி மேவன் இதுல இன்பில்ட்டா இருக்கும். இதா சார்? ஹலோ, இல்ல, அது ஆக்சுவலா நம்ம ஸ்ப்ரிங் வெப் இருக்கனால ஆட்டோமேட்டிக்கலா வரும். ஒரு நிமிஷம், உங்க பாம்ப்ராட் டவுன்லோட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. pom.xml. ஆமா, என்ன சார் சொன்னீங்க? இப்ப யாராவது வரல பாருங்க உங்களுக்கு. காட்டல சார். அதான் உங்களுக்கு அந்த டவுன்லோட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த பாம்ப்ராட் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சார். ஸ்ப்ரிங் எம்எஸ்சி கொடுத்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஸ்ப்ரிங் எம்விசி கொடுத்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே சார். ஓகே சரி, ஓகே. சோ அப்ப இந்த ஸ்டெப் முடிச்சிட்டீங்கல்ல, இப்ப பக்கா ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இப்ப நான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இது பண்றேன். அது எஸ்ஆர்சி மெயின் ஜாவான்னு இருக்குல்ல, அதுதான் நமக்கு மெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சோ எஸ்ஆர்சின்றது ஃபோல்டரு, மெயின் ஜாவா கீழே நம்ம கிரியேட் பண்ண அதான் வந்து மெயின் பேக்கேஜ். com.jdbcன்றது நம்மளோட மெயின் பேக்கேஜ், சரியா? சோ அது கீழே வந்து JDBC அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்களேன். சோ ஸ்ப்ரிங் பூட்ல வந்து ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். மல்டிபிள் மெயின் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கு 9வது லைன்ல. சோ இதான் வந்து மெயின் கிளாஸ். அதே மாதிரி மெயின் கிளாஸ்ல @spring boot application ஒரு அனோட்டேஷன் இருக்கும். இதுதான் இதோட வந்து அடையாளம். 6th லைன்ல இருக்கு பாருங்க, @spring boot application. இந்த @spring boot application வந்து ஒரு அனோட்டேஷன். இது ஒன்லி மெயின் கிளாஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த @spring boot application ஒரு 3 அனோட்டேஷனோட காம்பினேஷன். ஒன்னு என்னன்னா
component scan configure security அதுக்கப்புறம் வந்து enable scan வரும். ஒரு நிமிஷம் கூகுள்ல போட்டு பாருங்க @spring boot அப்ளிகேஷனோட காம்பினேஷன் பாருங்க. 1 minute சார்ஜ் பண்ணு. ஓகே கூகுள்ல சார் @spring boot அப்ளிகேஷன் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். சரி இங்க போட்டுருப்பாங்க கோர் கம்பைன்ட் அனோட்டேஷன் போட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா @configuration ஆர் @spring boot configuration. செகண்ட் என்னன்னா @enable auto configuration. மூணாவது என்னன்னா @components. இந்த மூணு அனோட்டேஷனோட காம்பினேஷன் சேர்ந்தது தான் @spring boot அப்ளிகேஷன் வாங்கும். சரிங்களா? ஸோ configuration என்னன்னா ஸோ மார்க்ஸ் த கிளாஸ் சோர்ஸ் ஆஃப் த பீன் கிளாஸ். பீன் கிளாஸ்னா ஸ்ப்ரிங்ல வந்து நம்ம ஒரு கிளாஸை வந்து பீன் கிளாஸா சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வந்து பீன் அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். பீன் அனோட்டேஷன் கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்ப்ரிங் போட்ல வந்து அந்த பீனோட கான்செப்ட் வந்து கிடையாது. சரிங்களா? அதுவே enable auto configuration வந்து என்னன்னா tell Spring Boot to automatically configure beans based on the dependency of the class path. அதாவது ஒரு ஸ்ப்ரிங் பூட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து கிளாஸ் பாத்ல கால் பண்றது தான் @enable auto configuration. இப்போ JDBC started is the present. component scan என்னன்னா நம்ம கிளாஸ் லெவல்ல உள்ளது ஆட்டோமேட்டிக்கலா ஸ்கேன் பண்றது தான் component scan. Automatically searches and registers Spring components. ஸோ இது மூணு காம்பைண்ட் சேர்ந்தது Spring Boot application. இது வந்து இன்டர்வியூல வந்து கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ @Spring Boot அப்ளிகேஷன் மூணு அனோட்டேஷனோட காம்பினேஷன் configuration enable auto configuration components. சரி ஓகே. அப்போ மெயின் கிளாஸ்ல மட்டும்தான் நமக்கு Spring Boot அப்ளிகேஷன் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா போங்க. இந்த ஸ்டெப் முடிக்கும் கார்த்திக் திரவியம் அண்ட் கெவின் முடிச்சிட்டீங்கன்னா நம்ம பேரலா போகலாம். அல்லாட்டினா உங்களுக்கு பாம்ப்ளேட் எக்ஸாம்பிள் ஒர்க் ஆகலன்னா திரும்பியும் கஷ்டமா இருக்கும். பண்றதுன்னா இப்பயே பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் வேணா ஹெல்ப் பண்றேன். இல்ல சார், நான் இன்னைக்குள்ள எப்படியாவது முடிச்சிடுறேன் சார். நான் இவர் கார்த்திகேயன் பண்ணதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதை பார்த்து எப்படியாவது பண்ணிடுறேன் சார். சரி ஓகே. சரி சரி ஓகே. இப்போ அப்ளிகேஷன் போங்க. சரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா இதுல JDBC கனெக்ஷன் வந்து பண்ண போறோம். சரிங்களா? ஸ்ப்ரிங் போட் யூஸ் பண்ணி நமக்கு JDBC கனெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ண போறோம். சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப் பப்ளிக். இப்போ இந்த ஸ்ப்ரிங் போட்டோட இதுக்கு ஸோ ஒரு இது ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அப்போ ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கனெக்ஷன் டிஃபால்ட்டா ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. இந்த மெத்தட் எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா JDBC கனெக்ஷனுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். CONN போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிங்க. ஓகே. வெயிட் அந்த கனெக்ஷன் என்ன சொல்றது? java.sql காட்டுது பாருங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா JDBCயோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த கனெக்ஷன் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இதை எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ நீங்க கேட்கல சார். ஹலோ, நீங்க ஒரு மெத்தட் ஒன்று ரைட் பண்ணுங்க. கெட் கனெக்ஷன் ஒரு மெத்தட் ஒன்று ரைட் பண்ணுங்க. கேக்குதா திரவியம் அண்ட் கெவின்?
கேக்குது சார். எனக்கு கேக்குது சார். நடுவுல அவரு கூட என்ன கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே. கெட் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று எழுதுங்க. பக்கத்துல கெட் கனெக்ஷன் ஒரு மெத்தட் எழுதுங்க. கனெக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. கனெக்ஷன் தாண்டி கனெக்ஷன் பக்கத்துல அங்க கெட் கனெக்ஷன். ஓகே, இந்த மெத்தட் என்ன டைப்? மெத்தட் வித் ரிட்டர்ன் டைப். ஸோ கர்சரை வந்து கெட் கனெக்ஷன் மேல வச்சு ரிட்டர்ன் நல்லுன்னு போடுங்க. ஒரு மெத்தட் எப்படி எழுதுவீங்க? ஓபன் ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வரணும்ல. சாரி. ஓகே, இப்போ ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தட் வந்து நம்ம எழுதிட்டோம். இது எதுக்குன்னா நம்ம ஜாவா கோட பேக் எண்டோட கனெக்ட் பண்றதுக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? நம்ம டிஃபால்ட்டா கனெக்ஷன் ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நான் சார்ட்ல போட்டிருக்கிறத வந்து அப்படியே போடுங்க. மெத்தடுக்குள்ள போடுங்கன்னு. சரி, இப்போ இந்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்? கனெக்ஷன்ன்றது நமக்கு டிஃபால்ட்டா உள்ள ஒரு மெத்தடு, அதோட ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் என்னன்னா நமக்கு வந்து புதுசா ஒரு கனெக்ஷன் வந்து இப்போ வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, ஸோ இதுல வந்து ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் போடுங்க. ட்ரை கேட்ச் போடுங்க. ட்ரை கர்லி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து கேட்ச் பிளாக் பண்ணும். அங்க இல்லப்பா, ட்ரைலே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையை ஓபன் பண்ணிருக்கீங்க, ட்ரையை க்ளோஸ் பண்ணுங்க. அங்க இல்ல, கரெக்ட் தான் போடுங்க. அங்கதான் போடுங்க. ஓகே, என்டர் அடிங்க சொல்றேன். மெத்தடுக்குள்ள தான் நம்ம ட்ரை கேட்ச் போடுறோம். ஓகே சார். ட்ரை முடிச்சிட்டு ட்ரையை ஓபன் பண்ணி ட்ரையை க்ளோஸ் பண்ணல. ஏன் க்ளோஸ் பண்ணாம இருக்கீங்க? கேட்சுக்கு முன்னாடி ட்ரையை வந்து க்ளோஸ் பண்ணணும். அங்க கிடையாது, நான் கேட்சுக்கு முன்னாடி சொன்னேன். ஓகே, ஸோ இப்படிதான் சின்டாக்ஸ் எழுதணும். திரும்பி கேட்சை வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ட்ரை கேட்ச் வந்து எழுதணும். சரியா? அது ரிட்டர்ன் நல்லுன்றது ரிட்டர்ன் நல்லுன்றது ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணுங்க. நல்லுக்கு பதிலா ஆப்ஜெக்ட காப்பி பண்ணுங்க. ரெண்டு கர்லி பிரேஸ் வந்திருக்கு. கேட்கல. ஹலோ
ஏன் கேட்ச் Hello? பக்கத்துல ரெண்டு 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 க்ளோஸ் பிரேஸ் வந்திருக்கு? ஓகே, கேட்ச் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? கேட்ச் பிராக்கெட்குள்ள எக்ஸெப்ஷன் ஸ்பேஸ் ஈன்னு போடணும் எப்போதுமே. ஆஹா, கேட்ச் க்ளோஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள போடணும். அதுக்குள்ளதான் சார் இருக்கும். அது பிரேஸ், நான் சொல்றது பிராக்கெட். கேட்ச் பக்கத்துல ஒரு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் ஒன்று போடணும். நான் இன்னும் அந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, எக்ஸெப்ஷன் கரெக்டா போட்டீங்களா? சரி, ஓகே, ஷூர். ஸ்பெஷல். ஓகே சரி, இப்ப ட்ரை பிளாக்ல வந்து இப்படிதான் வந்து எழுதணும், ஞாபகம் வச்சுங்க, சரியா? பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. சரி, நான் ட்ரை பிளாக்ல வந்து இப்ப என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்டெக்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த சின்டெக்ஸை வந்து உங்க ட்ரை பிளாக் உள்ள வந்து சொல்லு. இந்த சின்டெக்ஸ் வந்து உங்க ட்ரை பிளாக் உள்ள போடுங்க. சரி, இப்ப இதுல என்ன போட்டிருக்கேன்? ஸ்ட்ரிங் யூஆர்எல். ஸ்ட்ரிங் யூஆர்எல்ன்றது என்னது? நமக்கு JDBC கோலன், நம்ம டேட்டா பேஸ் வந்து என்னது? MySQL கோலன். உங்களோட ஐபி கான்ஃபிகர்ல போயிட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பாருங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்லயா? ஆமா ஆமா, கமெண்ட் ப்ராம்ப்ட். ஐபி கான்ஃபிகர், ஐபி கான்ஃபிகரேஷன். ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் விட மாட்டீங்க. .168.29.1. ஓகே ஓகே, 192. அதை காப்பி பண்ணி அங்க போட்டுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ன்றது டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸை வந்து டெலீட் பண்ணிட்டு நீங்க என்ன டேட்டா பேஸ் வச்சிருக்கீங்களோ அந்த டேட்டா பேஸ் அங்க போட்டுங்க. நம்மளே கொடுக்கலாமா பேரு? இல்ல டிகே வந்து என்ன சார் சுத்தமா கேட்க மாட்டேங்குது, பேசுறது கட் ஆகுது. ஹலோ, நீங்க வந்து என்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டேட்டா பேஸ் வந்து இதுல போடுங்கன்னு. ஓகே சார். உங்க JDB இது MySQL ஓபன் பண்ணுங்க. அந்த JDB சொல்லப்பா, MySQL டேட்டா பேஸுக்குள்ள நீங்க என்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம் டேட்டா பேஸ் ஓபன் பண்ணி லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸை பாருங்க போயிட்டு. சரி 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 சார், இது சொல்றீங்க சார். MySQL ஒர்க் பெஞ்ச் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு ஓகே. என்னென்ன டேட்டா பேஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓகே பாருங்க. சார். ஓகே சார், சாரி. CredoDB. ஓகே, CredoDB காப்பி பண்ணி அங்க போடுங்க. சரி, ஸ்ட்ரிங் யூசர் நேம் என்ன வச்சு ரூட்னு வச்சிருக்கீங்க? பாஸ்வேர்டு அது ரூட் தான் சார். ஓகே, அப்ப ரூட்டே வச்சுக்கோங்க. இப்ப class.4name என்னன்னா நம்ம MySQL டிரைவர் வந்து உள்ள போடுறது. இப்ப ஆப்ஜெக்ட் 24th லைன்ல கனெக்ஷன்ன்றது நம்ம ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன்ன்றது நம்மளோட மெத்தட். அவ்வளவு 24th லைன்ல டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன், அதுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்கோம்? URL, யூசர் நேம், பாஸ்வேர்டு, அவ்வளவு. ஓகே, இப்ப எக்ஸெப்ஷன்ல வந்து என்னன்னா
பிரிண்ட் ஸ்டேட் ட்ராஸ்ன்னு கொடுத்துங்க. பிரிண்ட் இ டாட் பிரிண்ட் ஆ. டாட்னு கொடுத்தாலே வருமே. இல்லை சார் காட்டல. பிரிண்ட் கொடுத்து டாட் கொடுத்தா எனக்கு காட்டல. அது உங்க கோடை எனக்கு அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு காப்பி பண்ணுங்க. சாட்ல போடுங்க. சரி ஓகே, நான் இந்த போட்ட இந்த கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணி உங்க இதுல போடுங்க. இல்ல உங்க இதுல அப்படியே காப்பி பண்ணுங்க. உங்க இதுல அப்படியே காப்பி பண்ணி சாட் ஜிபிடில போடுங்க ஒரு நிமிஷம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. ஓகே, இதுல என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. எஸ்கியூஎல் கனெக்ஷன் வந்துருச்சு, இம்போர்ட் ஆயிருச்சு. டிரைவர் மேனேஜர் இம்போர்ட் ஆயிருச்சு. ஓஆர்ஜி டாட் ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் மேல எல்லாமே இம்போர்ட் ஆயிருக்கு பாருங்க. எஸ்கியூஎல் கனெக்ஷன் இம்போர்ட் ஆயிருக்கு. டிரைவர் மேனேஜர் இம்போர்ட் ஆயிருக்கு. ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட்ல வந்து எப்படி கால் பண்ணிருக்காங்க பாருங்க. கனெக்ஷனை வந்து 16th லைன்ல பாருங்களேன், மெத்தடை கால் பண்ணிருக்காங்க பாருங்க. கனெக்ஷன் கான் ஈக்குவல் டு கெட் கனெக்ஷன், நம்ம மெத்தட் வந்து மேல வந்து கால் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றீங்க, உங்க டேட்டா பேஸ்ல போயிட்டு யூஸ் கிரெடோடிபின்னு கொடுத்துருங்க. சரி ஓகே, இப்போ உங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க. போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் போயிட்டு ஜாவா அப்ளிகேஷன் அப்படியும் கொடுக்கலாம். இல்லை ஜேடிபிசியோட மெயின் அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி கொடுக்கலாம். அலோ கொடுங்க. அலோ கொடுங்க. சரி ஓகே, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன எரர்னு பார்ப்போம். அதை மேலே வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. CLA specific contains a message from server laptop is not allowed to connect to MySQL server. The MySQL JDBC exception SQL server JDBC exception SQL exception டிரைவர் மேனேஜர் வந்து நமக்கு எடுத்துக்கல. ஸோ டிரைவர் மேனேஜரோட வெர்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கல. ஒரு விஷயம் மேலே ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. திரும்பி ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க.
ஆனா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் வருது. ஸ்டார்டட் அப்ளிகேஷன் வருது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த எக்ஸெப்ஷன் அப்படியே காப்பி பண்ணி இதுல போடுங்களேன். சார்ஜ் வீட்ல போடுங்க அப்படியே. இவங்க எஸ்கியூஎலோட கனெக்ட் ஆக மாட்டேது ஏதோ பட் எரர் காட்டுது. ஓகே போர்ட் 3306 போட்டுருக்கீங்களான்னு பாருங்களேன். ஓகே அதான் அதான் சார் போட்டிருக்கோமே போர்ட் ஏன்னா மைஎஸ்கியூலோட போர்ட் 3306. சரி 3 மேல போங்க. எக்லிப்ஸ்லையா? இல்ல இதை சார்ஜ் பிட்ல போங்க. ஸ்ட்ரிங் மை MySQL இன்ஸ்டால் தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போங்க. The error means MySQL service rejecting remote connection from your laptop. Okay. So இது என்ன சொல்றதுன்னா which means அதான் which means MySQL service rejecting remote connection from your laptop. Your application trying to connect jdbc.mysql 192.168. So MySQL must allow your laptop host user access. Open MySQL command where MySQL is login. அது போட்டு பாருங்களேன் அம்சம். இதுவா? MySQL கமாண்ட்ல போங்க. கீழே MySQL அடிங்க. செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் போங்க. ஓகே இப்போ அங்க போட்டு பாருங்க அந்த கமாண்ட. என்டர் அடிங்க. பட் நாட் ஃபவுண்ட். அதை அப்படியே காப்பி பண்ணி சார்ஜ் பிட்ல போடுங்க ஃபுல்லா. ஓகே ஃபாலோ பண்ணுங்களேன். MySQL JS போட்டுட்டு பேஷ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஷெல்லில் இருக்கு. ஃபர்ஸ்ட் MySQL JS அந்த ஃபர்ஸ்ட் இது திஸ் ப்ரமோட்ல கொடுங்க. சிடி கொடுத்து அந்த கமெண்ட் கொடுங்க. சரி வெறுமனே கொடுங்க, சிடி கொடுக்காம. என்னன்னு தெரியல. போங்க ஒரு நிமிஷம். ஏன் MySQL கனெக்ட் வந்து ஆக மாட்டேங்குது? இப்போ இந்த இது ரன் பண்ணி பார்க்கலாமா? MySQL ஒரு ஓகே அது ரன் பண்ணி பாருங்க. நீங்க பாஸ்வேர்ட் ரூட் தானே வச்சிருக்கீங்க? ரூட் தான் சார். கொஞ்சம் ப்ரோக்ராம் போங்க. So try the JDBC MySQL 192.168.173
ஸ்ட்ரிங் யூசர் நேம் ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து ரூட்டு, com 49 வந்து com SQL, கனெக்ஷன் வந்து டிரைவர் மேனேஜர் கெட் கனெக்ஷன் URL. ஓகே, ஐசோலேஷன் திரும்ப கீழே வாங்க. MySQL ஓப்பன்ல தான் இருக்கு உங்களுக்கு. சரி சார். MySQL ஓப்பன்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஓப்பன்ல தான் இருக்கும். அப்புறம் கனெக்ட் ஆக மாட்டேது. சரி, நான் ரிமோட் எடுத்து அப்புறமேட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. சரி சார். நீங்க எப்போ முடி ஃப்ரீயா இருப்பீங்க? நான் 11 இருக்குங்க சார். சரி, ஓகே. நான் அப்புறமேட்டு நான் ரிமோட் எடுத்தேன்னா பார்க்குறேன். ஓகே சார். இது கனெக்ட் பண்ணா மட்டும் தான் JDBC கனெக்ட் கனெக்ட் ஆகாது. ஓகே சார். சரி, ஓகே, பாருங்க, நான் பேசுறேன். சரி கைஸ், இந்த ஸ்டெப் மட்டும் முடிங்க. சரியா, நான் பார்ப்பேன்.